வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மென்டல் ஹைஜீனுக்கு முக்கியமாக வேண்டியது என்ன? நேர்மறையான எண்ண ஓட்டங்கள். அந்த நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கணும்? எண்ணம் தெளிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதில் நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கணும். டு ஹாவ் தி ஃபோக்கஸ், பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் இருக்கணும். அப்படின்னா இதெல்லாம் வரிசையாக ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்ட் அப்படின்னு சொன்னால் அதில் டு ஹாவ் ஹேபிட்ஸ் விச் ஹெல்ப் டு ஹாவ் ஷார்பன் யுவர் மைண்ட். அதாவது எந்தெந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு புத்தி கூர்மையை கொடுக்கும். புத்தி கூர்மையினால் என்ன பண்ணலாம்? தெளிவாக சிந்திக்கலாம். தெளிவாக சிந்தித்தா மென்டல் ஹைஜீன் தன்னடைவே நம்மள்கிட்ட வரும். ஆனால் புத்தி கூர்மையை பாசிட்டிவ் திங்கிங்காக மட்டும் சிறப்பான கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர அந்த புத்தி கூர்மையாக இருக்குதுன்னு சொல்லி என்ன எதிர்மறை கருத்துக்களுக்கும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் நம்ம அதை பயன்படுத்துறதை தவிர்க்கணும். முதல்ல எந்த ஹேபிட்ஸ் எல்லாம் புத்தி கூர்மைக்கு வழிவகுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வி ஷுட் கனெக்ட் அவர் செல்ஃப் சோஷியலி. சிலவங்களுக்கு எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவங்களோட பேசுறதுக்கு முடியாது. வீட்டில் இருந்தால் கூட சிலவங்களை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுவாங்க. அவங்களோட ரூமுக்கு போய் உட்காந்து படிக்கிறதோ வெடிக்கிறதோ, இல்லாட்டி போனால் இந்த கேட்ஜெட் தான் இருக்கே அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் குவாலிட்டி இன்டராக்ஷன்ஸ் வித் எவ்ரி ஒன் அப்படி இருந்ததுன்னா அதில் என்ன இருக்கும்? வி கேன் கிரியேட் ஏ பாசிட்டிவ் என்விரான்மெண்ட், பியூட்டிஃபுல் என்விரான்மெண்ட். ஏன்னா ஒருத்தருக்கு தொடர்புடைய எல்லா கருத்துக்களையும் செய்திகளையும் நம்ம பகிர்ந்துக்கலாம். இதில் என்ன ஆகும்? நிச்சயமாக மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மனம் விட்டு பேசிட்டா நம்மக்கிட்ட என்ன நெகட்டிவ் இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது, அதெல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் வந்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன இருக்கும்? மனம் லேசாயிட்டா எந்த விதமான தடங்களும் இல்லாமல் தெளிவாக நம்மளால் யோசிக்க முடியும். அதனால் இது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருந்தாலும் இல்லை வெளியில் நண்பர்கள் வட்டத்தில் இருந்தாலும், இன்னும் அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற 50 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவ்வளோ அலுவலகத்தில் நம்ம ஒரு செக்ஷனில் ஒரு 60 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரோடையும் பழகிறதா இருந்தாலும் சோஷியலி கனெக்ட் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ்லி அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப விதத்தில் சௌரியமாக இருக்கும். ஆனால் நம்மளோட மற்றவங்க எப்படி பழகிறாங்க அதை வச்சு தானே நம்ம பழக முடியும். டாக்டர் நீங்கள் மட்டும் சோஷியலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சமுதாயத்தில் கடப்பாடு இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இட் ஷுட் நாட் பி ஒன் சைடட். அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக யோசித்து நமக்கு தெரிகிற செய்திகளை பகிர்ந்துக்கிட்டமான ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதில் நம்மளுக்கு புரிய வரும் வெதர் வி கேன் கண்டினியூ திஸ் டைப் ஆஃப் கான்வர்சேஷன் ஆர் வில் ஹாவ் டு ரிஃப்ரைன் அவர் செல்ஃப் ஆர் கண்டினியூ டு பாசிட்டிவாக நம்ம அப்படி கதைச்சிக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த நேரத்தில் வி கேன் சேஞ்ச் அவர் செல்ஃப். டெஃபினெட்லி சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். நிச்சயமாக சேஞ்ச் இருக்கத்தான் இருக்கும். இது சோஷியலி இன்டர்கனெக்டட். அது ஒரு பொதுவான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். அதே சமயத்தில் பர்சனலாக சொல்லும்பொழுது என்ன வேணும்னா நிச்சயமாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளில் ஒரு 25 நிமிஷம் காலையில் மட்டும், இல்லாட்டி 25 நிமிஷம் மாலையில் மட்டும், whenever we find adequate time. காலையில் அவசரமாக ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னே, அவசரமாக ஸ்கூல் போகிறதுக்கு முன்னே, அதுக்கு முன்னாடி பண்ணணும்னா அந்த 25 நிமிஷத்தில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னா அந்த எக்ஸசைஸ் உபயோகம் இல்லை. நீங்கள் 15 நிமிஷம் தான் பண்ண முடியும், 2 ஸ்ட்ரெச்சு தான் பண்ண முடியும், ஒரு 5 நிமிஷம் தான் ஜாகிங் நடக்கும். அப்படின்னா அந்த 5 நிமிஷத்து ஜாகிங்காக இருந்தாலும் ஸ்ட்ரெச்சிங்காக இருந்தாலும் அது என்ன பண்ணணும்? மனம் ஒன்றி செயல்பட வேண்டும். அப்பொழுது தான் அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அப்படி ரொம்ப நம்ம தொடர்ந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இதுக்கு யாரோட கட்டுப்பாடும் தேவையில்லை, யாரோட இன்டராக்ஷனும் தேவையில்லை. தனி மனுஷனாக நம்மளோட அறையில் இல்லைன்னா எங்கே தனியாக ப்ரைவசி கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த 15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னு வைங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கணும்? இந்த பாடியிலே இருக்கிற என்டோர்ஃபின்ஸ் செக்ரேஷன்ஸ் வில் பி இன் குவாலிட்டேட்டிவ்லி குட் அப்படி இருக்கும். அந்த என்டார்ஃபின்ஸ் செக்ரேஷன் இருந்ததாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் முதல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் குட், ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் நமக்குள்ளே இருக்கும். என்டார்ஃபின் இருக்க வேண்டியது, என்டார்ஃபினோட குவாலிட்டி பக்காவாக இருக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியம். அது எப்படி கிடைக்கும்? வீட்டு வேலைகளை நிறைய நம்ம செய்யலாம். ஃபிசிக்கல் ஒர்க் இருந்தால் தான் என்டார்ஃபின்ஸ் கிடைக்கும்னா நம்மளுக்கு இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோ எவ்வளோ அளவுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம் அதில் என்டார்ஃபின் செக்ரேஷன் கிடைக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால்
அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கொஷின் மார்க் அங்கே வந்துடும், ஒரு பிளாக் இருக்கும், ஒரு ஐஃபன் கமா அப்படிலாம் போட்டுக்க வேண்டி வரும். டு ஓவர் கம் திஸ் என்ன பண்ணலான்னு கேட்டால், தினமும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். அந்த எக்ஸசைஸ்ன்றத வாரத்தில் 5 நாளைக்கு பண்ணால் கூட போகிறோம், 4 அல்லது 5 நாளைக்கு நிச்சயமாக பண்ணலாம். ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த 2 நாளைக்கு கூட ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு வச்சுக்காம ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி வேலையை பண்ணலாம். அது என்ன, அதனால அடிப்படை கருத்து என்ன, அதில் நிச்சயமாக நம்மளுக்கு அதில் என்டார்ஃபின் செக்ரேஷன் கிடைக்கும். என்டார்ஃபின் செக்ரேஷன்னா சென்ஸ் ஆஃப் ஃபீல் கம்ஃபர்ட், ஒரு இனிமையான உணர்வுகளை நம்ம அதில் புரிஞ்சிக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, என்ன டாக்டர் அப்புறம் பண்ணணும் அப்படின்னா, ரீடு டெய்லி. தினமும் ஒரு நல்ல புத்தகங்களை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நிச்சயமாக ஒரு 15 நிமிஷம் தொடர்ந்து படிக்கணும். அதில் படிக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃபங்க்ஷன் அது பக்காவாக இருக்கும். அங்கே இருக்கிற நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸ், நியூரல் நெட்வொர்க்கு, அங்கே செரட்டோனின் அதெல்லாம் கிளியராக குவாலிட்டி வைஸ் குட் அப்படி இருக்கும். அதில் என்ன ஆகும்னா, தொடர்ந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டு கிடைக்கும். இந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் இருந்தாலே நிச்சயமாக நம்மளோட அந்த செயல்பாட்டு திறன் அது மேம்பட்டு இருக்கும். மேன்மை அடைய தான் நம்மளோட கோல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ப்ரியாரிட்டைஸ் யுவர் கோல் அண்ட் ஒர்க் அக்கார்டிங்லி, டேக் த டாஸ்க்ஸ் இந்த சேம் ஸ்ட்ரைட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம எந்த மாதிரி முடிவு நம்மளுக்கு வேணும், எது போல் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ரிசல்ட் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வைங்க. அந்த ரிசல்ட்டை நம்ம அடையணும்னு சொன்னால், வாட் ஆர் ஆல் த திங்ஸ், முன்னாடி எதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னா, அதை ஃப்ரம் 1லேருந்து 10 ஸ்டெப் போனால் தான் ரிசல்ட்டுக்கிட்ட நம்ம போக முடியும். அப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வருவோம். ஃபைனல் ஸ்டேஜும் நல்லா பண்ணின பிறகு தான் ரிசல்ட்டை பற்றி நம்ம பேச முடியும். அப்படின்னா அந்த 1 to 10 ஹவு டு பிளான் இட், யூ ப்ரியாரிட்டைஸ், யூ டேக் த டாஸ்க் இன் யுவர் ஹேண்ட். அதை ஸ்கில்லை பயன்படுத்தி செய்யணுமா, இல்லை ஃபிசிக்கல் ஒர்க் வேணுமா, இல்லை எஃபிஷியன்சி காட்டணுமா அப்படின்னா, எது காட்டுறதா இருந்தாலும் அந்த 1 to 10ன்ற அளவை ஓவர் த பீரியட் அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸ் 3ஆம் நம்பரில் நம்ம பக்கா தான், நம்மளை யாரும் தோக்கடிக்கவே முடியாது. சரி 5 கொஞ்சம் சுமாராக இருக்குது, we will put forth some more effort to get ourselves developed in this area அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக டே பை டே நம்ம என்ஹான்ஸ் பண்ணினோமான நிச்சயமாக நம்மளோட ப்ரியாரிட்டைசிங் த டாஸ்க் இருக்கே, தட் வில் பி இன் அவர் ஹேண்ட். ஆனால் ரீடு டெய்லின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அதை தவிர்க்காமல், அதுக்கு யாரோட இன்ட்ராக்ஷனும் வேண்டாம், யாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ண வேண்டாம், நம்மளுக்குன்னு ஒரு புக்கு, நல்ல விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சில புத்தகங்களை தொடர்ந்து வாசித்தமான நிச்சயமாக நம்ம என்ன பண்ண முடியும், அதில் நம்மளோட ஃபோக்கஸ்டு மைண்டு, செரட்டோனின் லெவலை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 4-5 ஹேபிட்டை பார்த்துனாலே நிறைய அளவில் நம்மளால் என்ன பண்ண முடியும், டு அட்டைன் யுவர் கோல், ஷார்ப்பன் யுவர் மைண்ட் அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வரும். ஓவர் த பீரியட் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யலாம். சரி, இப்போ டெய்லி படிக்க சொன்னாங்க அப்படின்னா, ரீடு கண்டினியூஸ்லி அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்லித்தரோம். ஏன்னு கேட்டால், நம்மளோட சப்ஜெக்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு 25 வயசு ஆயிருக்குன்னு வைங்க, இல்லை ஒரு 20 வயசு இருக்கிறோம், இப்போ தான் அடோலசன்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், மேலே ஸ்லோலி கம்மிங் அப். இன்னும் அடோலசன்ஸோட அந்த சாயெல்லாம் நம்மளை விட்டு போவே இல்லை. இட் இஸ் ஸ்லோலி ட்ராகிங் ஆன் அஸ், அப்படி முன்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, அதனோட ஷேடோ நம்ம பின்னாடியே வருது அப்படின்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இது வரைக்கும் என்னவோ ஒரு பாடம் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் நம்மளுக்கு விருப்பம் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, ரீட் கண்டினியூஸ்லி இந்த சேம் சப்ஜெக்ட் தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, அதில் 10,000 மணி நேரம் நம்ம அதில் செலவு பண்ணியிருந்தோமான தொடர்ந்து குவாலிட்டி வைஸ் குட் இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி வைஸ் இஃபெக்டிவ் ஐடியாஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கிட்ட மாதிரினா 10,000 மணி நேரம் 10,000 hours படித்தா நிச்சயமாக நம்ம அந்த சப்ஜெக்டில் நம்ம மாஸ்டர்ன்றதை சொல்லிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்புட் நம்மளால் போட முடியும். ஆனால் 10,000 மணி நேரம்ன்றது ஒரே ஒரு நாள் இருக்குமா? ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்தில் இவ்வளோ நேரம் சாப்பிட்ணும், இவ்வளோ நேரம் தூங்கணும், இத்தனை மணி நேரம் விளையாடணும், பாக்கி நேரத்துக்கு புஸ்தகம் படிக்கணும், ஸ்கூல் போகணும், கல்லூரிக்கு போகணும், இதெல்லாம் இருக்கும்னு சொன்னால் இதுக்கு நடுவில் நம்ம எஃபர்ட் போட்டு படிக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுபோல் குவாலிட்டி வைஸ் 10,000 hours படித்த மாதிரி நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் பண்ண முடியும். அதனால தான் யூ ரீட் கண்டினியூஸ்லி அப்படின்னு, ரீடு டெய்லின்றது வேறு, ரீட் கண்டினியூஸ்லி அப்படின்னு சொன்னால் இது ரெண்டும் ஒன்று ஒரே இடத்துல என்ன பண்ணோம், இட் மே லைக் யூ டு மெர்ஜ் சம்வேர். அப்போ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் டு ஷார்பன் அவர் இன்டலெக்ட் அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாலே நம்மளோட வி கேன் ஏபிள் டு ஷார்ப்பன் அவர் மைண்ட், ஷார்ப்பன் அவர் இன்டலெக்ட் ஓவர் த பீரியட் அப்படின்னு. இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் கூட நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதை தொடர்ந்து வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.